பிஆர் எனப்படும் நிரந்தர குடியிருப்பு அடையாள அட்டை மற்றும் குடியுரிமை வழங்கல் தொடர்பாக எழுந்துள்ள கவலைகளுக்கு தேசிய பதிவுத்துறையான ஜேபிஎன் விளக்கம் அளித்துள்ளது. பகாங் சுல்தான் அல் சுல்தான் அப்துல்லா சுல்தான் அமாட் ஷா எழுப்பிய தேசிய இறையாண்மை, பாதுகாப்பு மற்றும் மக்களின் நலன் குறித்த கவலைகளை ஜேபிஎன் கவனத்தில் எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. ஒரு அறிக்கையில் மை பிஆர் எனப்படும் நிரந்தர குடியிருப்பு அடையாள அட்டை பிஆர் அந்தஸ்து பெற்றவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுவதாக ஜேபிஎன் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் 31 நிலவரப்படி நாடு முழுவதும் 2,61,156 பேர் மை பிஆர் வைத்துள்ளனர் என தெரிவித்துள்ளது. விண்ணப்பதாரர்களின் விவரங்கள் குடிநுழைவு துறையுடன் ஒப்பிட்டு சரிபார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு விண்ணப்பமும் அங்கீகார பரிசீலனை குழு மூலம் முழுமையாக ஆய்வு செய்யப்படுவதாகவும் கூறப்பட்டது. தேசிய பாதுகாப்பு, பொது ஒழுங்கு அல்லது தேசிய நலனுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் குற்றங்களில் ஈடுபட்டால் மை பிஆர் அந்தஸ்து ரத்து செய்யப்படும் என்றும் ஜேபிஎன் எச்சரித்துள்ளது. குடியுரிமை வழங்கும் போது தேசிய நலன், பாதுகாப்பு மற்றும் தற்போதைய குடிமக்களின் நலன் ஆகியவை முழுமையாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுவதாக ஜேபிஎன் தெரிவித்துள்ளது. மத்திய அரசியலமைப்பு மற்றும் தொடர்புடைய சட்டங்களின் அடிப்படையிலேயே குடியுரிமை வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. முன்னதாக பகாங் சுல்தான் அப்துல்லா, குடியுரிமை என்பது ஒரு ஆவணம் மட்டும் அல்ல, அது வாங்கவும் விற்கவும் கூடிய பரிசும் அல்ல, நாட்டிற்குள் நுழைய எளிதான டிக்கெட்டும் அல்ல என கடுமையாக எச்சரித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.